நாம இன்னைக்கு கிளாடியேட்டர் 2 படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஹீரோவுக்கு அவருடைய அப்பா மேக்சிமஸ் இருக்கார்ல, அவர் வந்து கிளாடியேட்டர் 1ல காமிச்சிருப்பாங்க. அவரை பத்தி ஞாபகங்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. அவருடைய வாளு, அவருடைய கவசம் இதெல்லாம் பத்தி அவரு யோசிச்சே பார்க்கல. இதெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அவருடைய அப்பா கிளாடியேட்டரா இருப்பார்ல, அப்ப அவருடைய மரணம் இந்த மாதிரி ஏற்படும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுல நினைச்சு கூட பார்க்கல. சிமஸ் அப்படின்னு சொன்னா ஒரு சிங்கம், சூர்யா அப்படின்ன மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சண்டை போடக்கூடிய உண்மையான ஒரு இறந்துட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோவால ஜீர்ணிக்கவே முடியல. அதனால ரோம்ல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய அரவணைப்புல தான் நம்ம ஹீரோ வந்து இருந்திருப்பாரு. அங்கிருந்து கிளம்பி ஒரு கிராமத்துக்கு போயிடுவாரு. கிராமத்தையே ஒருத்தர் அழிச்சிருவாரு. அது யார் தெரியுமா? நம்ம ஹீரோடைய சித்தப்பா தான். சித்தப்பா ஏன்னு சொல்றேன்னா, ரோம்ல நம்ம ஹீரோடைய அம்மா இருந்தாங்களே, அவங்கள காதலிச்சு திருமணமும் பண்ணியிருப்பாரு. அதான் நம்ம ஹீரோடைய கிராமமும் அவருடைய மனைவியும் கையை விட்டு போயிடும். ரோம்லே ஒரு சூப்பரான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு திடல் தான். அந்த பிளே கிரவுண்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அசத்த வைக்கக்கூடிய ஒரு ஆபத்தான இடம் கூட. யார் விழுந்தாலும் சார்க்கு இருக்குல்ல, அவங்கள சாப்பிட்றோம். ஹீரோவுக்கு ஆப்போசிட்ல தளபதியோட ஆளுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜருங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் தண்ணிக்குள்ள மூழ்கடிப்பாங்க. கப்பலே உடைச்சிடுவாரு நம்ம ஹீரோ. தளபதி போய் ஒரு கிராமம், ஒரு நகரத்தையே பிடிச்சிட்டு வந்திருக்காருல, அதுக்காண்டி இந்த பாராட்டு விழா, அந்த விளையாட்டுலாம் வச்சாங்க. இருக்கிற 2 கிங்குமே அங்க விளையாட்டு திடல்ல நடக்கிறது தான் முழு பொழுதுபோக்கே விளையாட்டே அவங்களுக்கு. அதுதான் நம்ம ஹீரோ வாழ்ந்த நகரத்தையே காமிக்கிறாங்க. தளபதி எப்படியெல்லாம் ரோமுக்காண்டி கப்பல்ல வந்து அங்க உள்ளவங்க எல்லாத்தையும் அவர் கைது பண்ணாரா அப்படிங்கிறத முழுசா காமிக்கிறாங்க. இருந்தாலும் அவர் வந்து இதெல்லாம் ஒரு முழு மனசா செய்யவே இல்லை. இடத்துல நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஹீரோயின்கிட்ட சொல்லுவாங்க தளபதி மேல அம்பை விடு, அந்த ரோம்ல உள்ள தளபதி மேல அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் அம்பை விட ஆரம்பிப்பாங்க. சமயத்துல தான் ஹீரோயின் மேல அம்பு பாஞ்சு அங்க அந்த கலவரத்துல அவங்களும் பலியாகி இறந்துடுறாங்க. ஹீரோ அப்புறம் நிறைய பேர் உயிரோட இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் கைதிகளா ரோமுக்கு கொண்டு போறாங்க. நம்ம ஹீரோ போற இடம் மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சாதாரண இடம் இல்லை, அது ஒரு நரக வாசல் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோவே சொல்லுவாரு. பார்க்குற இந்த விளையாட்டு திடல்ல தான் நிறைய பேர் அவங்களோட உயிரை விட்டுருக்குறாங்க. அதனால அங்க யாரு நல்லா சண்டை போறாங்களோ அவங்க கிளாடியேட்டரா முடிவெடுத்து கிளாடியேட்டர் யார் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு எடுக்கிறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ரோமுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தரா இருக்கிறாரு. ரோமுடைய விசுவாசின்னு கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா கிளாடியேட்டர் எல்லாருக்கும் பின்னாடி ஒரு கதை, சோ கதைன்னு ஒன்று இருக்கும்ல, அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினி இறந்து போனாங்கல்ல, அதை தாங்க முடியாத நம்ம ஹீரோ அந்த தளபதியை பழிவாங்க தான் இந்த ரோமுக்கே வந்திருப்பாரு. விசுவாசிக்கு நம்ம கிளாடியேட்டரான நம்ம ஹீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் இருக்கும். என்னன்னா அந்த தளபதியோட தலை எனக்கு வேணும்னு சொல்லி அந்த விசுவாசியான என்னை கிளாடியேட்டர் ஆயிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்ல, தளபதியோட தலை வேணும் அப்படின்னா நம்ம கிளாடியேட்டரா நம்ம ஹீரோ சண்டை போட்டு தான் ஆகிற ஒரு கட்டாயத்தில் இருக்காரு. இந்த தடவை யாரோட சண்டை போட போறாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மிருகம். யாருன்னா காண்டா மிருகத்தை தான் கொண்டு வராங்க விளையாட்டு திடல்ல. இந்த மிருகத்துக்கு நம்ம ஹீரோவுக்கு மற்ற கிளாடியேட்டர் இருக்காங்களே எல்லாத்துட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த காண்டா மிருகம் போய் எல்லாத்தையும் முட்டி தூக்கி வீசுதுங்க. இப்போதான் ஒவ்வொருத்தரையா அந்த காண்டா மிருகம் குத்தி எரியறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ எல்லா பேரும் சேஃபாக இருங்க, அது மட்டும் இல்லாமல் கூட்டமாக இருக்காதீங்க, அது வந்து நம்ம ஒரு ஆளையாக குத்தி கொள்ள பார்க்குது. இந்த இடத்துல நம்ம ஹீரோவை பார்க்கும்போது செமையாக பண்ணுவார். மண் இருக்குல்ல, அதை கையில் எடுத்துட்டு ஒரு தூசி மாதிரி கிளப்பி விட்டு காண்டாம இருக்கும். அவரை முட்டுறதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நகருவார். அந்த சீன்லாம் பக்காவாக இருக்கும். இப்போதான் அங்கே இருக்கிற ரோமில் 2 ராஜா இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் இவருடைய சண்டையை பார்த்துட்டு அவருக்கு முன்னாடி சண்டை போட வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு திடலில் தண்ணியெல்லாம் வச்சு கப்பலில் இன்னொரு சண்டையை விட ஆரம்பிப்பாங்க. சண்டையில் பார்த்தீங்கன்னா தளபதி வந்து ராஜாக்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. அப்போ அவர் மேலே அம்பை வந்து பாய்ப்பார் நம்ம ஹீரோ. இந்த இடத்துல ரோமோட கிங்ஸ் 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்க 2 பேருமே பயந்துருவாங்க. விளையாட்டில் நம்ம தளபதி மேலே உள்ள வெறியை நம்ம ஹீரோ காமிக்கிறாரு பாருங்க, அதுதான் நல்லா இருக்கும். ரோமோடைய விசுவாசி இவர் நினைச்ச மாதிரியே காயை நகர்த்துறாரு. நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டையில் வின் ஆயிடுவாரு. ரோமோடைய கிங்ஸ் இருக்காங்களா, அவங்கள வந்து கொல்ல போகிறதா இந்த விசுவாசி போய் கிங்ஸ் கிட்ட சொல்லிடுவாரு. அது யாருன்னா தளபதி அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுருவாரு. ஹீரோடைய சித்தப்பாவுக்கு முக்கியமாக எந்த நகரத்தையும் பிடிக்க விருப்பமே இல்லை. அங்கே உள்ள நியூ ஜெனரேஷன் எல்லாமே அழியுதுல, அது அவங்களுக்கு விருப்பமே இல்லை அவருக்கு. இருந்தாலும் விளையாட்டு திடலில் வச்சு நம்ம ஹீரோடைய சித்தப்பாவை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க கிங்ஸு. பார்த்தீங்கன்னா கடவுளே வந்து இவரை கொல்ல சொன்னதா சொல்லி கையை கீழே காமிச்சிடுறாங்க. சண்டையில் ஹீரோடைய சித்தப்பா வந்து வெற்றி அடைஞ்சிடுறாரு.
ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவே உள்ளே இறக்கி அவங்க சித்தப்பாவோட தலையை துண்டாக்க சொல்கிறாங்க. நடக்க இருக்கிற சண்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட சரணடைஞ்சிட்றாரு. என்னையே நீ கொன்னுரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுக்க அங்கே உள்ள அம்புகள்லாம் வந்து நம்ம ஹீரோவுடைய சித்தப்பாவை கொன்னுருது. நம்ம ஹீரோவுடைய சித்தப்பா சாகிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோமில் உள்ள அந்த கிங்கு தான். அவர் தான் கீழே கையை காமிச்சு கடவுள் தான் கொலை சொன்னார் சொல்ல அங்கே மக்களோட எதிர்ப்பு அதிகமாகிருது கிங்குக்கு எதிராக. ஹீரோ கூட இருக்காருல விஸ்வாசி, அவர் என்ன பண்ணுறாரு, ராஜா கிட்ட இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் சொல்கிறதுக்காண்டி அவரை பார்க்கறதுக்காண்டி போயிருக்கிறாரு. இந்த சமயத்தில் தான் ஹீரோவுடைய அம்மா இருக்காங்கல்ல, நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு அவருடைய இடத்துக்கே போவாங்க. ஒரு மோதிரம் ஒன்று நம்ம ஹீரோ கையில் கொடுப்பாங்க. அப்போ மேக்சிமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து சைன் பண்ண மாதிரி காட்டுவாங்க. அம்மா இந்த மோதிரத்தை கொண்டு போய் நாட்டுக்கு வெளியில் நம்மளுடைய படைகள்லாம் நிற்கிது, அவங்க எல்லாத்தையும் நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ரோமில் நடக்கிற இந்த கலவரத்தையும் இந்த கொடூரமான ஆட்சியை எதிர்த்து ஒரு நியாயமான சூப்பரான ஆட்சியை நீ தான் கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க அம்மா நம்ம ஹீரோ கிட்ட அந்த மோதிரத்தை கொடுத்துருப்பாங்க. ஏன் நாட்டுக்குள்ளே நடக்கிற கலவரத்தெல்லாம் அடக்கிட்டு அவர் கையில் இருந்த மோதிரத்தை விஸ்வாசி சோல்ஜரான மருத்துவ கிளாடியேட்டர் இருப்பார், அவர்கிட்ட அந்த மோதிரத்தை கொடுத்து படையெல்லாம் நாட்டுக்குள்ளே வர வச்சுருவார். இந்த இடத்துக்கு 2 ராஜாவே கொண்டுட்டு விஸ்வாசியான இவர் வந்து அவர் கீழே உள்ள படைகளில் கூட்டிக்கிட்டு இந்த எல்லைக்கு வருவார். அதான் ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய வரும், மேக்சிமஸோட பையன் நம்ம ஹீரோ தான் அப்படின்னு தெரிய வரும். அவர் தான் ரோமோடைய ராஜா அப்படின்ட்டு அவருக்கு கீழே எல்லா பேரும் இந்த நல்ல ஆட்சியை நாட்டாரா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவருக்கு முன்னாடி எல்லா பேரும் வந்துடுவாங்க. இந்த வீடியோ நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.